Children's Park School 21st இயர் ஆனுவல் டேக்கு வந்து இப்போ இந்த மாலை வேலையில் ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கீங்க. நான் கொஞ்சம் முன்னாடி 4:30 வரதா கரஸ்பாண்டன்ட் சொல்லியிருந்தேன். ஒரு கோர்ட்டு ஒர்க்கு இருந்ததுனால ஈரோடு போனதுனால லேட்டாக வந்தேன். அதுக்காக முதல்ல சில்ட்ரன்ஸ் பார்க் ஸ்கூல் கரஸ்பாண்டுக்கு வந்து எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கிறேன். இங்கே எல்லாருமே ரொம்ப சிறப்பாக இந்த ஃபங்க்ஷன் நடத்தி முடிச்சிருக்கிறீங்க. ஒரு கட்டடத்துக்கு வந்து எப்படி அஸ்திவாரம் முக்கியமோ அது மாதிரி இந்த ப்ரீகேஜிலேருந்து இந்த 5th ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு அடித்தளம். அந்த கல்விக்கு வந்து ஒரு அடித்தளம். இதில் வந்து இங்கே வந்து நிறைய பெற்றோர்கள் வந்து பார்க்குறீங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அளவுக்கு அதை விட அதிகமாக பார்க்குற பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க. ஒரு வீட்டில் ஒரு குழந்தை இருக்குன்னா அப்பா அம்மா எல்லோரும் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த க்ரௌடை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களை வந்து காவல்துறை சார்பாக நான் வந்து உங்களுக்கு இந்த மாலை வேளையில் நான் மீண்டும் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நமக்கு வந்து அடிப்படை வந்து நமக்கு வந்து எவ்வளோ வந்து நம்ம இப்போ வந்து நம்ம பேசிக்க நம்ம ப்ரீகேஜிலேருந்து இந்த 5th ஸ்டாண்டர்டுங்கிறது நம்ம எஜுகேஷனில் ஒரு முக்கியமான ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு வீட்டுக்கு அஸ்திவாரம் மாதிரி நம்ம இந்த அடிப்படை வந்து இந்த ப்ரீகேஜிலேருந்து 5th ஸ்டாண்டர்ட் ரொம்ப சிறப்பாக இந்த விழாவை இந்த 21வது ஆண்டு விழா வந்து மிக சிறப்பாக நடத்திட்டு இருக்கு. கரஸ்பாண்டன்ட், அந்த ஸ்கூல் டீச்சர்ஸ் அனைவருக்கும் நான் இந்த காவல்துறை சார்பாக வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது இது வந்து நம்ம வந்து நல்லா படித்து நல்லா முன்னுக்கு வரணும் அப்படிங்கிறது நம்மளுடைய எல்லாருடைய பேரண்ட்ஸோட நோக்கமே. வந்து நம்ம நல்ல குழந்தைங்க வந்து எதிர்காலத்தில் நல்லவங்களாக வரணும், நல்ல அறிவாளிங்களாக வரணும், நல்லா சம்பாதிக்கணும், நல்ல பெரிய பேரும் புகழும் வாங்கணும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு பேரண்ட்ஸோட ஒரு கனவாக இருக்குது. அந்த கனவை நிறைவேற்றுறதுக்கு இந்த ஸ்கூல் வந்து ரொம்ப முக்கியமாக பங்காற்றிட்டு வருதுங்கிறத நம்ம கடந்த காலத்தில் நம்ம வந்து தெரிஞ்சிட்ருக்கோம். இந்த சிறப்பு இருந்ததுனால நீங்கள் என்னை காவல்துறை சார்பாக கூப்பிட்ட இந்த சந்தர்ப்பத்தில் நான் இந்த குழந்தைகளுக்கு அந்த பெற்றோர்களுக்கும் சேர்ந்து நான் வந்து சில விஷயங்களை மட்டும் நான் உங்களோட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். அதாவது ஒரு குழந்தைக்கு வந்து இந்த நீங்கள் பேரண்ட்ஸோட இருக்கிற நாட்களை விட இந்த கரஸ்பாண்டன்ட், இந்த டீச்சர்ஸு, இங்கே இருக்கிற ஸ்கூல் டீச்சர்ஸோடைய நேரத்தை அதிகமாக வந்து பங்கெடுத்துக்கிட்டு இந்த பேரண்ட்ஸ் கூட தான் இருக்கிற நாட்களை விட இந்த ஸ்கூல் டீச்சர்ஸ் கூட தான் இந்த குழந்தைங்க வந்து அதிக நேரம் வந்து செலவு பண்ணுறாங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து இந்த தாயை போல் பிள்ளை, நூலை போல் சேலை என்பார்கள். அதுபோன்று இந்த ஆசிரியர் பெருமக்கள் இந்த குழந்தைகளை வந்து ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் ஒரு தனி திறமை இருக்கும். அந்த திறமையை கண்டுபிடிச்சி அந்த டீச்சர்ஸ் வந்து இந்த குழந்தைங்களை ஒரு நல்ல எதிர்காலத்தை இந்த குழந்தைகளை கொண்டு வரணும், நல்ல கல்வியை கொடுக்கணும்னு இந்த டீச்சர்ஸை நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி இந்த பேரண்ட்ஸை நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறது, ஒவ்வொரு குழந்தைகளும் குழந்தைகள் வந்து இப்போ மாதிரி இல்லை. நம்ம படித்த காலத்துனால கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து தான் இந்த ஒரு டைரக்ட் எஸ்ஏ ஆகி எங்கள் ஸ்கூலில் சொன்ன மாதிரி பல்வேறு பதவிகளை கடந்து இன்றைக்கி டிஎஸ்பியாக வந்திருக்கோன்னா கவர்மெண்ட் ஸ்கூல். இப்போ அதை கடந்து நம்ம தனியார் ஸ்கூல்லையும் நம்ம இந்த பேரண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு ஆர்வத்தோடு படிக்க வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த குழந்தைங்கள்ட்ட இருக்கிற ஆர்வம் என்னன்னு சொல்லிட்டு இந்த நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு குழந்தைங்க என்ன விரும்புகிறாங்களோ அந்த கனவை எதிர்காலத்தை நீங்கள் வந்து குழந்தைங்கள் விரும்புகிற மாதிரி நீங்கள் வந்து பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்கள்ட்ட இருக்கிற திறமையை கண்டுபிடிச்சி குழந்தைகள் என்னவா ஆகணும்னு படித்து விரும்புகிறாங்களோ அதுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு நான் உங்களை பேரண்ட்ஸை இந்த சந்தர்ப்பத்தில் நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி ஒவ்வொரு குழந்தைகளும் வந்து நல்லா படித்து நல்ல அறிவாளியாக வரணுங்கிறத விட இந்த குழந்தைகள் வந்து எதில் சமூக சிந்தனை உள்ள குழந்தைகளா நல்ல வந்து ஒரு சோசியல் அந்த இது வரணும், அந்த எண்ணம், சமூக சேவை வந்து அந்த குழந்தைங்க படிக்கிற இடத்துக்கே வரணும். அதுக்கு எல்லாம் வந்து இந்த குழந்தைகளை வந்து நல்ல அறிவை கற்றுக்கணுங்கிறத விட நல்ல டிசிப்ளின். ஒரு குழந்தை வந்து நல்ல அறிவாளியாக இருந்தால் மட்டும் பத்தாது, நல்ல வந்து ஒழுக்கமுள்ள குழந்தைகளா, நல்ல பண்புள்ள குழந்தைகளா, நற்பண்புகளை உடைய குழந்தைகளா வரணும். அதுக்கு வந்து இந்த டீச்சர்ஸோடைய பங்களிப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். அதே மாதிரி பேரண்ட்ஸோடைய பங்களிப்பும் அதிகமாக இருக்கணும்னு நான் உங்களை வேண்டி விரும்பி இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். முதல்ல வந்து நம்ம குழந்தைங்க நல்லா படிக்கணும், நல்ல அறிவாளியாக வரணும். நம்ம நினச்ச குழந்தைங்களை என்ன நினைக்கிறாங்க, என்ன வேலைக்கு போகணும்னு நினைக்கிறாங்களோ அந்த வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த குழந்தைங்க வந்து ஒரு நல்ல குழந்தை வந்து நல்லா படித்து நல்ல பெரியவங்களாக வரணும், நல்ல அறிவாளிங்களாக வரணும் அப்படின்னு சொன்னால் நல்ல உடல் நலம் இருக்கணும். பேசிக்காக வந்து
ஒரு நல்ல குழந்தை வந்து நல்ல உடல் ஆரோக்கியத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். பேரண்ட்ஸை நான் கேட்டுக்கிறது என்னன்னா, குழந்தைங்க நல்லா படிக்கிறாங்களாங்கிறத நீங்கள் நல்லா டீச்சர்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. ஆனால் குழந்தைங்களோட உடல் நலம் ஆரோக்கியங்கிறது நல்ல உணவுகளை சாப்பிடணும். அதாவது உடல் நலமும் மனநலமும் குழந்தைக்கு நல்லா இருந்தால் தான் அந்த குழந்தை வந்து அவங்க நல்ல படிப்பு நல்ல அறிவாளியாக வர முடியும் எதிர்காலத்தில். அதனால நான் பெற்றோரை கேட்டுக்கிறது, உங்கள் குழந்தைங்களுக்கு நல்ல உணவு நல்ல உணவை கொடுக்கணும். பீஸா பர்கர் இந்த மாதிரி நிறைய அதாவது நல்ல ஊட்டச்சத்து உள்ள உணவுகளை நீங்கள் நல்லா விரும்பி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். உடல் நலமும் மனநலமும் குழந்தைகளுக்கு நல்லா இருந்தால் தான் அவங்க நினைச்சதை நம்ம சாதிக்க முடியும். குழந்தைகள் என்ன நல்லா படித்து நல்லா முன்னுக்கு வர முடியும், நல்ல கல்வியை பெற முடியும். அதாவது நல்லா எவ்வளோதான் செல்வந்தராக இருந்தாலும் பணக்காரங்களாக இருந்தாலும் நம்ம வந்து நல்ல கல்வி இருந்தால் தான், நல்ல கல்வியால் உயர்ந்து உச்சத்துக்கு சென்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். கல்வியை கற்காமல் உயர்ந்தவர்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் பேரை தான் சொல்லலாம். நம்முடைய கர்ம வீரர் காமராஜரை போன்றவர்களுக்கு வெறும் சிலரே வந்து படிக்காமல் புகழின் உச்சத்துக்கு சென்றவர்கள். ஆனால் படித்தால்தான் புகழின் உச்சிக்கு, படித்து நல்ல அறிவை வளர்த்து கொண்டால்தான் அதற்கு வந்து புகழின் உச்சிக்கு செல்ல முடியும். கல்விக்கு முக்கியத்துவம் கொடுங்கள், கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று பெற்றோரை கேட்டுக்கொள்ளும் அதே நேரத்தில் கல்வி குழந்தைகள் என்ன விரும்புகிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு குழந்தைகள் விருப்பத்திற்கு அவர்களை படிக்க விடுங்கள். குழந்தைகளின் ஆர்வத்தை தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போ உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். குழந்தைகள் இப்படி படிக்க வேண்டும், இந்த வேலைக்கு செல்ல வேண்டும் என்று குழந்தைகள் மனநிலையை பாதிக்கும் அளவுக்கு நீங்கள் உங்கள் விருப்பத்தை அவர்கள் மேல் திணிக்காதீர்கள். குழந்தைகள் என்ன விரும்புகிறார்கள் என்று கண்டுபிடித்து அதற்கு தகுந்தாற்போல் ஆசிரியர் மூலம் நீங்கள் அவர்களுக்கு ஊக்கமளிக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் உங்கள் பெற்றோர்களாய் உங்களை நான் கேட்டுக்கொண்டு, வாய்ப்பளித்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் கரஸ்பாண்டனுக்கும் நான் காவல்துறையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Really, you inspired us, sir. Thank you for the motivational speech.